கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? யெகோவா ஈரே, எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நாம் எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், அதுல 7ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எழுதப்பட்ட உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து, இன்னைக்கு நம்ம வேதாகமத்தை எடுத்து படிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? ஆமா, செல்போனை எடுத்து படிக்கிறாங்க. ஏதாவது இப்போ ஒரு அவசரமான ஒரு அலுவலகமாக இருக்கலாம், ஒரு எங்கேயாவது போய் அவசரம் பண்ணால் செல்போன் எடுத்து பைபிள் எடுத்து பார்த்து படிச்சு தப்பு கிடையாது. ஆனால் வீட்டில் நமக்கு நேரம் இருக்கும், அதிகாலை நேரம் இருக்குது, அந்த நேரத்தை பைபிளை எடுத்து நம்ம எடுத்து வாசிச்சா அது ஒரு ஆசீர்வாதம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தை திறந்து நீங்கள் அந்த தீப புஸ்தகத்தை எடுத்து தேவனுடைய வார்த்தை அந்த வேதாகமத்தை எடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதற்கு சந்தோஷமே பெரிய ஒரு சந்தோஷம். ஏசை ஆண்டவர் தீர்க்கதரிசி என்ன பண்ணார்? ஆண்டவர் வேதாகமத்தை எடுத்து ஆலயத்தில் திறந்து என்ன பண்ணாருங்க? வாசிக்கிறார். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற உடன்படிக்கை புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான். அப்ப நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? வாசிக்க நீங்க முதல்ல கேட்கணும். வாசிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கணும். நான் மௌனம் படிக்கிறோம், ஆனா இல்ல, நீங்க சத்தமாய் படிச்சு காதுகள் கேட்க, உங்க காது கேட்கணும். காதுகள் கேட்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? இந்த வசனங்களை வாசிச்சு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா குடும்பமா வாசிக்க பழகணும். வேதாகமத்தை திறந்து எடுத்து நீங்க வாசிக்கும் பொழுது, காதுகள் கேட்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை என்ன பண்ணும்? ஊடுருவிப்பாய். அப்படித்தான் தெரிஞ்ச ஒரு திருச்சபையில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கும் பொழுது அந்த பாச கண்ணு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருச்சு. என்ன பண்ணுறேன்னு ஒன்றுமே புரியல. அவங்க இந்த பாசுக்கு என்ன பண்ணுறாரு? இந்த பேசுக்கணும் பாசு எப்படியா அந்த பேயை ஓட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மாட்ட உள்ள அப்படின்னு இந்த பாசு கண்ணுனா சரி அம்மா கொண்டு வந்து சொல்லிட்டு பலிபீடத்தை உள்ளே விட்டுட்டு வசனத்தை மட்டும் போட்டு விட்டு என்ன பண்ணாப்புல கதை விட்டு சொல்லி விட்டாங்க. அந்த வசனத்தை போட்ட உடனே அந்த வசனம் அப்படியே சொல்ல 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 இந்த அசுத்த ஆவி என்ன பண்ணுச்சு? அந்த அம்மாவுக்கு வெளியே ஆரம்பிச்சிருச்சு. அந்த வார்த்தை சொல்ல 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 வாசிக்க வாசிக்க அவங்க சொத்தமா சொல்ல சொல்ல அந்த வசனங்களை சொல்ல சொல்ல கேட்க அந்த அசுத்த ஆவியில இருக்க முடியல ஆலயத்துக்குள்ள. அந்த அசுத்த ஆவி அந்த மகளை விட்டு வெளியே போனது. அவங்க சுகமாயிட்டாங்க. பாருங்க, அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்ம இதை போட்டு எதுவுமே கேட்குறோம். அவங்க பிரயாணத்துல தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கலாம். உங்க குடும்பத்துல நீங்க தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்க பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை அவங்க படிச்சிருவாங்க கட்டாயம் நீங்க படிக்கணும். சேர்ந்து உட்காந்து படிச்சா அது ஆசீர்வாதம். புக்கை எடுத்து படிச்சா தான் என்ன பண்ண முடியும்? பாஸ் ஆக முடியும். நான் பாஸ் ஆயிருவேன்னு சொன்னா முடியாது. பாஸ் ஆக முடியும். புக்கை எடுத்து படிக்கணும். ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் படிக்கிற அந்த பாடங்களை எனக்கு ஞாபகமாக்கி தரேன்னு சொல்லி நம்ம படிச்சா தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். உள்ள காலங்கள்லாம் படிக்கிறேன்னு என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரா? படிக்கிற வாய்ப்பு கொடுத்து நல்லா படிக்கணும். கர்த்தருக்கு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி எந்திரிக்க வைங்க. காலைல எழுப்பி முதல்ல தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? ஸ்கூல் புக் எடுத்து என்ன பண்ணுங்க? கொஞ்ச நேரம் படிக்க வைங்க. காலையில் வச்சு படிக்க வைங்க. பிள்ளைகளோட மைண்ட் அப்படியே தங்கும். வசனம் சொல்லுகிறது, காதுகள் கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொல்லபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிவோம் அப்படின்றாங்க. தேவ சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம் என்று நம்ம என்ன பண்ணுவோம்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு சொல்லியிருக்காரா? நிச்சயமா நான் அந்த கீழ்ப்படிவேன், நான் அதுக்கு செயல்படுவேன், என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்படின்னு சொன்ன பண்ணும். அந்த வார்த்தைகள் படியெல்லாம் என்ன பண்ணும்? ஒரு வேலைக்காரன் பண்ண அந்த கீழே இருக்க அந்த எஜமானு சொல்ற வேலைக்காரன் கண்டிப்பா கேட்பான். அவன் தான் சம்பளம் கொடுப்பான். அப்ப இந்த முழு உலகத்துக்கு எஜமானர், இந்த பூமி வானத்தை உண்டாக்கின கர்த்தர், உங்க குடும்பத்தின் தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு தலைவராக இருக்கிற இயேசு, அந்த இயேசு ராஜாவுக்கு நீங்க சொன்னபடியெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மாவு கூடை நிரம்பி இருக்கும். உங்கள் களஞ்சியத்தை கர்த்தர் நிரப்புவார். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் கர்த்தர் தியானமா இருக்கிற மனுஷன் யாருங்க? அவன் பாக்கியவான். நீ பாக்கியவான், பாக்கியவதையா மாறணும்னா எடுத்து நீங்க வாசிக்க பழகுங்க. கர்த்தருக்கு சோதனை. வேதாகமத்தை எடுத்து என்ன பண்ணுங்க? நீங்க வாசிங்க. நீங்க எப்படி நடக்கணும், எப்படி செயல்படணும் தெளிவா உங்களுக்கு பதிப்பார். உங்க வாழ்க்கை தெளிவு இல்லாமல் இருக்கிறீங்களா? இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிங்க. உங்க வாழ்க்கையில் சரியான முடிவு எடுக்கணும் இல்லையா? இந்த படிங்க. ஆண்டவர் உங்களுக்கு தெளிவை கொடுப்பார். தெளிவு உண்டாகும்படி தானியலுக்கு ஒரு தெளிவு கொடுத்தார். தானியல் காரியம் ஜெயமா இருந்து உங்களுடைய காரியம் ஜெயமா இருக்கணும்னா வேதகத்தை திறந்து என்ன பண்ணுங்க? ஒரு நாள் திறந்து ஒரு வாசிக்காம எங்கேயும் போகாதீங்க. ஏதாவது நம்ம என்ன பண்ணோம்? நியூஸ் பேப்பர் வாசிக்கிறோம், அந்த பேப்பர் வாசிக்கிறோம், இந்த எல்லா செய்தி கேட்குறோம், எல்லாம் தான். அதுல நல்ல செய்தி பார்க்க முடியாது. நீங்க நல்ல செய்தி வேணும்னா
தேவனுடைய வார்த்தையை நீங்க படிக்கும் பொழுது நல்ல செய்தியை கொடுக்க பாலும் தேனும் ஓடுகிற கானானை நம்மளுக்கு வழிநடத்தி செல்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிவோம், செயல்படுவோம். நிச்சயமாக வாழ்க்கையில பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. நிச்சயமா தேவன் செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, தகப்பனே, நாங்கள் வாசிக்கக்கூடிய இருதயத்தை, ஞானத்தை எங்களுக்கு தாங்க. இன்னைக்கு ஆண்டவரே, நாங்கள் படிக்கிறதே இல்லப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வேதாகமத்தை திறந்து எங்கேயோ வச்சுட்டு திறந்தோறும் வேதத்தை திறந்து வாசிக்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக. உங்களுடைய சத்தியத்துக்கு எங்களை கீழ்ப்படுகிற பிள்ளைகளா எங்களை மாற்றுவீராக. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க. அப்படியா நீ செய்யப்படுறதுக்கு நன்றி. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.